சீம்பால் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 ஏலக்காய் சுக்கு எடுத்து பொடி பண்ணியிருக்கேன். நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் சீம்பாலை வடிகட்டி எடுத்திருக்கேன். தூசிலாம் இருந்தால் இதில் ஃபில்டர் ஆகிடும், அதனால் வடிகட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு சீம்பால் அளக்குறீங்களோ அந்த மாதிரி ஈக்குவலுக்கு நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். சர்க்கரை அதிகமாக சேர்த்தா தான் நம்மளுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறம் இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றி ரிங் வச்சுருக்கேன். இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததும் விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிடலாம். பொட்டுக்கடலை மாவு எதுக்காக சேர்க்குறேன்னா நல்லா திக்னஸ் வரும், கேக்கு மாதிரி உங்களுக்கு வரும். அதனால பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்துருச்சுன்னு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிட்டு பீஸ் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.